சோள வியாபாரியின் துணிச்சல், கொலைகாரனை காட்டி கொடுக்க தயார். ஆர்பிஓவே கொலை பண்ணிட்டான். சோள வியாபாரி விட்டு வைப்பானா? நான் தம்பி ஏரியாவில் புதுசாக கடை போட்டுக்கிற பொழுது அப்போ இந்த அண்ணனை பற்றி நானே சொன்னாதான் உனக்கு தெரியும். இந்த ஏரியா கவுன்சிலரு எங்கள் மாமா தான். இந்த இடத்துல கடை போட்டால் டெய்லி எனக்கு 100 ரூபா பணம் தரணும். அண்ணே, இந்த இடத்துல கடை போடுறதுக்கு நான் ஆல்ரெடி கார்பரேஷனில் பணம் கொடுத்துட்டேண்ணே. உங்களுக்கு எது கொடுக்கணும்? டேய் 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 நாங்கள்லாம் கார்பரேஷனுக்கே ஆப்ரேஷன் பண்ணுற ஆளுங்க. எங்களாண்டே வா, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது. உன் நல்ல நேரம் இன்னைக்குன்னு பார்த்து பொம்மை வீட்டில் விட்டு வந்துட்டுக்கிறேன். எங்கே விட்டான்னு தெரியல. இதுவாண்ணே? கோயிலுங்க விளையாட பொம்மை நினச்சா உனக்கு ரவுடிங்களோட பாஷையா புரியாதா? பொம்மைனா பொருள்னா கத்தி அடிங் உன் மூச்சிலே கையும். நான் உதா ரூட்டால அப்படியே நிற்கிறானு பொன்னின் போடாம வச்சது எரியுது. என்னையே நான் ஆச்சுன்னு பார்க்குறியா? என் அடியோட வேகம் என்னன்னு ஒன்று காட்டுறதுக்காக தான். என் அடி என்னால் தாங்க முடியல. எப்படா தம்பி தாங்குவேன்? தயவு செய்து 100 ரூபா கொடுறா. டேய் உனக்கு கல் மனசானா? ஏன்டா இப்படி ரவுடியை கெஞ்ச விடுற? உனக்குலாம் சொன்னா புரியாது. டேய் கை விடுறா. ஐயோ கை வலிக்கிறா. டேய் கை வலிச்சு போடா. மேடம் எதுக்கு மேடம் மாட்டிக்கிறீங்க? என்னடா மேடம் தவெல்லாம் பப்ளிக் மேல கை வைக்காதீங்க. நீங்க சொக்கா புச்சாம நான் சொக்கா புச்சா விட்டுறீங்களா நீங்க? அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு கண்ணில் பார்த்த கொலைய தைரியமா போலீஸ்ட்டு சொல்லியிருக்கான். அவனே மாட்டி படம் வாங்குவியோ போட்ட. மேடம் சும்மா அடிக்காதீங்க. இந்த ஏரியா கவுன்சிலர் எங்க மாமா. அவனே ஒரு பாத்ரூம் பக்கெட்டு பலவர் ஓட்ட சொம்பு. நீ ஏரியாவில் கடை போட்ட காசு தன் வாட போடா. ஏய் என்ன மேடம்? ஐயோ என் துட்டு மேடம் ஒரு 20 ரூபா ரைட்டு விடுங்க. யோ என்ன சோளம், யார் வந்து காசு கேட்டாலும் கொடுத்துருவியா? பேக்கா இருக்க. ஒரு வாரமாக கடை போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்போதான் கண்ணில் சிக்கியிருக்க. 7 into 20 7 into 20 எவ்வளோ? 140 ஆகுதுங்க. 100 ரூபா இங்கே இருக்கு. 40 ரூபா எடு. எதுக்கு மேடம்? யோ அந்த கேனுக்கு எது கொடுத்து? அதுக்கு தான் எடியா. இன்னைக்கு காலைல தான் கடை போட்டேன். இன்னும் கலெக்ஷன் ஆகுது. சாயங்காலம் பார்க்கலாம். சோளம் ரெட்ட கொலைக்கு ஐ விட்னஸ். நீ சாயங்காலம் வரைக்கும் உயிரோடு இருப்பியான்னு தெரில. சோளம் எவ்வளோ? 20 ரூபா ஆகுது. கரெக்டா? சோளம் ரெட்ட கொலைக்கு ஐ விட்னஸ். நீ சாயங்காலம் வரைக்கும் உயிரோடு இருப்பியான்னு தெரில. ரவி நிறுத்தாத, வண்டியை ஓட்டு. காத்து வரட்டும். ஓட்டு. என்கிட்ட பேசின மாதிரி எல்லார்கிட்டையும் ஓவரா நியாயம் பேசி இருந்த கான்ஸ்டபிள்னாலையும் காலி பண்ணிட்டு இப்ப சோகனை வந்துட்டு இருக்க பாத்தியா? இப்போ நீ திருந்தல. கொலை பண்ணது தம்பியா இருந்தாலும் காட்டி கொடுப்பன்னு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்க. ரவி நிறுத்தாத, வேகுதுல, வண்டியை ஓட்டி தொலை. ரவி, நீ தான் கொலை பண்ணன்ற விஷயம் நீ சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணீங்க? எத்தனை பேரா? சோலோவா தான் போட்டேன். 13 நேரத்தில் வெட்டிக்கிறேன்ப்பா. நீ இந்த டிவியில் போகிற நியூஸ்லாம் பார்க்கலையா? உன்னை யார் இப்படி மாற்றினது? உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன் தான். ஊரை விட்டு ஓடி வந்து இதே பிளாட்ஃபார்மில் தூங்கி நின்றப்போ அச்சு ஹெல்ப்னா நான் செம்மையாக பயந்துட்டேன். நானும் எங்கள் அண்ணன் கான்ஸ்டபிளாக இருக்காருன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அடியே அதிகமாக விழுந்தது. என் கூட ஒருத்தன் 10 தான். அவன் ஒரே ரவுடி பேரை சொன்னான். அவனை ராஜா மரியாதையோட ராஜா மாதிரி அமிச்சாங்கோ. அப்ப முடிவு பண்ண இந்த போலீஸ்லாம் வெத்து ரவுடி தான் கெத்துன்னு. அதான் நானும் கையில துப்பாக்கி எடுத்துட்டேன். இது எனக்கு 9வது கொலை. என் தம்பி எங்கன்னு உன்னை தேடி ஊர் பூரா தெரிஞ்சேன்டா. இப்போ உன்னை ஏன் பார்த்துட்டு இருக்கு? நீ கொலை கேஸில் மாட்டி ஜெயிலில் கிடந்து சாகிறத பார்க்கறதுக்கு நான் இங்கே வந்தேன். நோ, நான் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல தெரியுமா? போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் இந்த சின்ன பசங்க ஜெயிலில் தான் போடுவாங்க. எனக்கு ஒன்றும் தூக்கு தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. எண்ணி 10 நாள்ல ஜெயிலை விட்டு வெளியே வந்து டெல்லி, பாம்பே, கல்கட்டான்னு போய்கிட்டே இருப்பேன். ரவி, தம்பி நான் உன்னை காட்டி கொடுக்காம இருந்தா கூட போலீஸ் உன்னை சும்மா விடாது. உன் மதிப்புக்குரிய போலீஸு அங்கே என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏற்கனவே 4-5 நாளாக மாமூல் பாக்கி. சரி, ஃபைல் எவ்வளோ வச்சிருக்காரு? இப்போ எதுவும் இல்லை சார் என்கிட்ட. இருக்கு பாரு. அந்த ஆஃபீஸரு ஒரு ஐட்டத்துக்கிட்ட கூட அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்கெல்லாம் வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணி நாயத்தை காப்பாற்ற போற.
இங்க பாருண்ணே, ஊரெல்லாம் அம்மன்னமா சுத்தும் போது ஒருத்த மட்டும் ஜெட்டி போட்டிருந்தா அவனை ஊரே சேர்ந்து கலாய்ப்பானுங்க. நீயும் என்ன மாதிரி மாறிக்க. என் வீட்டுக்கு வா. லெஃப்ட்ல போனா என் வீடு, ரைட்ல போனா போலீஸ் ஸ்டேஷன். நீயே முடிவு பண்ணிக்க. என்ன என் வீடை பார்த்தா பயமா இருக்கா? மேலே போ, சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சார் குட் மார்னிங் சார். டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன் சார். யோ, தம்பியை கொண்ட சோகத்தில் இருப்பேன்னு நினச்சேன். நீ என்னடா நான் காக்கி சட்டையை போட்டுட்டு காலையிலே கடமை செய்ய வந்துட்ட? மனசில் உள்ள வழியை முகத்தில் காட்டாதான் தான் சார் உண்மையான போலீஸ்காரன். தங்க பதக்க சிவாஜி மாதிரியே பேசுறியா? எந்த காலத்தாலியா நீ? தியேட்டரில் போய் படம் பாரு. ஹீரோ நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது சொன்னா ஓன்னு கத்தி கிண்டல் பண்றானுங்களாம். ராஜினியே கேங்ஸ்டராக தான் நடிக்கிறாராம். இந்த கலிகாலத்தில் இவ்வளவு நல்லவனா இருந்து என்னத்தையா சாதிக்க போற நீ? இந்த பாரு, நானும் வரும்போது உன்னை மாதிரி சுத்தமாக தான் இருந்தேன். ஆனால் சுற்றி இருந்தவங்களும் சூழ்நிலை என்னை மாற்றிருச்சு. உன்னையும் மாற்றிடுவானுங்க. நீ மாறலன்னா மஃப்டியில் சோளம் விற்றா பாரு, அதை நிஜத்தில் விற்று தான் நீ உன் வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்கும். வணக்கம், என்னோட பேர் சாமிநாதன். நான் ஒரு சமூக ஆர்வலர், போராளி. கவர்மெண்ட் பாஷைப்படி சொல்லணும்னா நான் ஒரு சமூக விரோதின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்க. ஆனால் என் சமுதாயத்தை சுத்தமாக வச்சுங்க. நேற்று நைட் அங்கே காவ வாஞ்சி உள்ள ரோட்டில் ஓட்டுனுங்குது. இது இங்கே சுத்தம் செய்ய ஆள் இல்லையா? இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்றது எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ என்ன பிரச்சனை சார்? நான் பிரச்சனையா சார்? அங்கே காவ வாஞ்சி ரோடு ஃபுல்லாகுது. இங்கே மக்கள்லாம் டிராஃபிக்கில் ஒரே பிரச்சனையாகுது. எல்லாரும் 1 மணி நேரம் வேலைக்கு லேட்டாக போவாங்க சார். இதனால இந்திய அரசியலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க சார், நான் ஒரு சமூக ஆர்வலர் சார். நான் தான் சார் இந்த விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகணும். வா, வேலையோட வேலையா சாக்கடை க்ளீன் பண்ணலாம் வா. இதுதான் சார் என்கிட்ட பிரச்சனையா. இன்னைக்கு பார்த்து வெள்ளை சோக்கா போடணுன்ட்டேன். அழுக்காயிடும். ஒரு நிமிஷம். அம்மா ஜானகி, நம்ம வீட்டில் அந்த கலர் சோக்கா இருக்கா, அதை எத்துவேம்மா. இங்கே ஒரு காகி சோக்காக்காரன் காவால் சொல்லி தொந்தரவு பண்ணுகிறான். மேட்ச் பாக்ஸ் கொடுங்க. ஆர்பி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முருகவேல் சார்ஜ் எடுக்க வர்ற வழியில ரோட்ல வழிஞ்சு வர்ற சாக்கடை பொதுமக்கள் இடைஞ்சலா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாக்கடையை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உதவி பண்ண டியூட்டில இருக்கிற எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. ஓவர். ஐயே, உன்னாயா? தெரியலையுமா? சீ, வாங்க. என்ன நடக்குதுங்க? சப் இன்ஸ்பெக்டர், சார். இந்த குப்பையிலாலே டஸ்ட்பின்ல போடு. சார், அது ஐயோ, இந்த ஏரியால இருந்தா 2-3 பேர் என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளையோட சாக்கடை கூட இங்க தான் கலந்துருக்கு. அல்லு. சார் 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 அது இல்லை சார். நான் குப்பையும் கைமா பார்த்தாங்கன்னா நான் போலீஸ்காரி இல்லை குப்பைக்காரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார். ப்ளீஸ் சார். கார்பரேஷன் செய்ய வேண்டிய வேலையை நம்ம தான் சார் செய்யணும். கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் பக்கத்துல க்ளீன் பண்ணிருக்காங்க சார். நாளைக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் இதை அப்படியே விட்டு வச்சுக்கோங்க சார். நாடி போச்சுன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும். டிராஃபிக் கூட்டத்தில் அவன் பிட்பாக்கெட் அடிப்பான், செயின் இருப்பான். எல்லாத்துக்கும் இந்த சாக்கடை தான் காரணம். இங்க வாங்க சொல்றேன். நம்ம மேல மக்களுக்கு ஒரு கேவலமான இமேஜ் இருக்கு. இதை க்ளீன் பண்ணா அந்த கேவலமான இமேஜ் க்ளீன் ஆயிடும். புரிஞ்சுக்கோ. வேலையாரு என்ன இருந்தாரு யார் யாய்வா? சரியான லூசா இருக்கும் போலுக்கு. சார். முதலாளிமா, போய் கைக்குள்ள தண்ணி கிடைக்குமா? என்ன சார், என்ன போய் முதலாளின்னு சொல்லி கூப்பிடுறீங்களே சார்? பின்ன என்னம்மா, விடிய காத்தால் 4 மணிக்கு எழுந்துச்சு பாய்லர் க்ளீன் பண்ணி பாலை காய்ச்சி எச்சி கிளாஸை கழுவி எங்களுக்குலாம் டீ போட்டு தரீங்க. டீ போடுறதுக்காக நீங்கள் வாங்குற டீ தூள், பால், சர்க்கரையில் வாங்குற டேக்ஸில் தான் கவர்மெண்ட்டே எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஒரு விதத்தில் நீங்களும் ஒரு முதலாளி தானம்மா. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கலாமேம்மா. 2 நாளைக்கு முன்னாடியே காணாம போச்சு சார். காணாம போச்சா? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? தலையில ஓட்ட தொப்பையே தொலைச்சிட்டு போறாரு. சிவரா என் கழுத்துல ஓட்ட சொன்ன கண்டுபிடிப்பாரு. அட நீங்க ஒண்ணு சார், நீங்க ஸ்டேஷனுக்கு புதுசு. தொப்பியை மறந்தாலும் 20 ரூபா வாங்குறதுக்கு மறக்கிறதே இல்ல. டெய்லி தண்டால் மாதிரி வந்து வாங்கிட்டு போய்க்கினே இருக்காங்க சார். சார், எங்க எல்லாரும் இப்படி கேவலமா பார்க்காதீங்க சார். இவங்க கூட 20 ரூபா 30 வச்சு நாங்க என்ன சார் கார் பங்களா வாங்க முடியும்? ஏதோ
வயிறார சாப்பிட முடியும் சார். இது என்ன அவ்வளோ பெரிய தப்பா சார்? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கல்ல, அதுதான் தப்பு. நீங்க இருந்த இடத்துல நகராம கீழே விழுந்துட்டு பூவா தலையான்னு பார்த்து சொல்லுங்க. சார், ஜனங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற போலீஸையாவது வில்லனா பார்ப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி இந்த தொப்பையும் தொந்தியமாக இருக்காங்களே, அவங்களாம் காமெடியான பார்ப்பாங்க. இனிமேல் நான் உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டேன். உங்கள் தொப்பை குறையிற வரைக்கும் என் ஜீப்பில் ஏறாதீங்க. சார், 20 வருஷமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன ஏட்டாவே வச்சிட்டு இருக்கானுங்க. ஸ்கூல் பசங்க கூட என்ன மாமா குச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. சார், நான் இப்படிதான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க. திருத்தம் வாழ்க்கை ஃபுல்லா கான்ஸ்டபிளாவே இருந்து பாருங்க சார், புரியும். வாங்க 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 வாங்க. என்ன சார், எல்லா ஆஃபீஸர்ஸும் அரைக்கை சட்டை போட்டிருக்கோம், நீங்கள் மட்டும் முழுக்கை சட்டை போட்டு மடக்கி விட்டீங்க. சட்டையை மாற்றின மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க சார், நடக்காதே. சார், மக்கள் மத்தியில் எங்களுக்கு மரியாதையே இல்லை சார். அதனால தான் இந்த ஏரியால கொலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மெயின் அக்யூஸ்ட் மேல யாரும் எப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. சாட்சி இல்லாம ஒருத்தரை கைது பண்ண முடியாது சார். அதனால தான் அக்யூஸ் ஹீரோ ஆயிட்டான். ஆமா, போலீஸ் சப் ஆயிட்டான் சார். சார், போலீஸ் ஆக வேண்டிய உங்க தம்பி அக்யூஸ்ட் வேலைக்கு சேர்ந்து செத்து போயிட்ட காரணத்தினால தான் எங்களை நீங்க அதிகமாக இன்சல்ட் பண்ணுங்க நினைக்கிறேன் சார். ஏய், என்னையா மீச சார், நினைக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, தப்பா எடுத்துக்க போறாயா? நான் நினைச்சதான் சொல்லியிருக்காரு. கரெக்டாக நினைச்சிங்கப்பா. கரெக்டாக சொல்றேன். அந்த கண்ணுக்கு தெரியாத அக்யூஸ் மேல மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்க ஜனங்க மதிக்கிற போலீஸா மாறுங்க. வாங்க 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 வாங்க. சார், ஐ எம் லதா, திருநங்கை. ஆர்பி ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்க சார். தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை போலீஸ் நான் தான் சார். தேங்க்யூ சார். சார், உங்க ரேஞ்சுக்கு இல்லைனாலும் எங்களால முடிஞ்ச அளவு நாங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கடைக்கு 100 ரூபா வாங்குறாங்க சார். நாங்க அந்த மாதிரி ஏதாவது அநியாயம் பண்றோமா சார்? இல்ல சார், அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாங்களும் நஷ்டப்படக்கூடாது. நீங்க நம்ப மாட்டீங்க, கடைக்கு வெறும் 20 ரூபா சார் வாங்குறோம். அதுக்கு மேலாம் கம்மி பண்ண முடியாது சார். யூ ஒன்ட் பிலீவ் இட். இதனாலேயே மக்களுக்கு எங்க மேல ஒரு பாசம் இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஆமா, ஏதோ அந்த கடைக்காரமா 4 நாளா கடை போடல, 80 ரூபா எடுத்துட்டு வந்து குடிச்சு வேணாக்கா வச்சுக்கோன்னு ஜென்யூனா திருப்பி கொடுத்துட்டேன் சார். என்னக்கா சொல்லு. ஆமா, நீ ரொம்ப நல்லவ தான். நீ பாருங்க, என்ன போய் என்ன சார். சோ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மக்கள் அப்படியே துடிச்சிருவாங்க, அழுதுருவாங்க சார். ஐயோ, என்ன? உண்மையாவா? டெஃபினெட்லி. ஆமா சார். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். நீ வேணா ஒன்று பண்ணு. பைக்ல ஸ்டாண்டப் போட்டு ஒரு ரவுண்ட் அடி. உன் மேல எவ்வளவு ஒருத்திக்கு அக்கறை இருந்தா, மேடம் ஸ்டாண்டப் போட்டிருக்கீங்க, நெல்லுங்க, ஸ்டாண்ட் எடுத்து விட்டு பார்த்து போங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லனா நான் சொல்றது உண்மை. என்ன சொல்ற? சொல்றாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, சொன்னா நீ சொல்றது உண்மை. ஓகேவா சார்? தேவையில்லாம இன்சல்ட் ஆக போறீங்க. ஓ, யக்கா ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுது பாரு, ஒழுங்கு வரட்டும். எப்படி இருக்கீங்க? நீங்களாம் இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருப்பேன்? என்னக்கா? ஹாய் ஹாய், காப்பாத்துங்க. ஐயோ, இப்பயாவது தெரிஞ்சுதா ஜனங்க உங்களை எந்த லெவல்ல வச்சிருக்காங்கன்னு? இனிமையாவது திருந்துங்க. இப்போ அள்ளுங்க போங்க. அசிங்கமாயிடுச்சு. என்ன மேடம் ஊட்டியா? போ. எவ்வளோ ஒரு டீ கடைக்காரி மீச பத்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுவேன்னு வந்து நிற்கிறியா? சார், உங்களுக்கு மீச பத்மா பார்த்த பயம் நினைக்கிறேன். ஆமா, பயம்தான். இப்போ உன் மேல ஃபைல் இருந்தனே, இதை போய் ஐஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. உன்கிட்ட தான் எவிடன்ஸ் கேட்பாரு. இதான் சட்டம், இதான் ரூல். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே நிக்கிறியா? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? புரிஞ்சது சார். இது கூட நீ ஐஜிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. எனக்கு புரிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? யூனிஃபார்ம் போடல, கையில் கவர் வேற. என்ன வேலை ரிசைன் பண்ண போறியா? ஆமா, சரண் நம்ம சொன்னாங்க சொல்லிட்டு பத்மாவோட ரேஞ்ச் தெரியாம அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க. நாளைக்கு எங்களையும் கூட்டி போனா என்ன பண்றது? ஏய், பயன்றது மெட்ராஸை மாதிரி. அது வந்தவங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு வந்துடும். நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னா மற்றவங்களும் வேலையை விட்டு போயிடுவாங்க. இப்போதான் எல்லா போலீஸையும் திருத்தி வச்சிருக்கேன். சொல்றதுக்கு என்ன கேக்குறது? நாளைக்கு நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பத்மா ஆளுங்க மூஞ்சில ஆசிட் அடிச்சாங்கன்னா என்ன பண்றது? சும்மாவே நான் போலீஸ் ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்றேன்னு யாரும் எனக்கு மாப்பிள வர மாட்டேங்கிறாங்க. நீ யாரு? உன் வேல்யூ என்ன? நீ எவ்வளவு அழகு உனக்கு தெரியாது? எதிரில் ஒருத்தன் பைக்ல வரான்ல, அவன் உன்னை சைட் அடிக்கிறான். அட போங்க சார், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயும். ஏய், நீ வேணா பாரு, நம்ம இந்த ஏரியாவை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் திரும்ப எதிரில் வருவான். எதுக்கு?
உன்னை சைட் அடிக்க தான் அது கூட தெரியல உனக்கு. ஆமா சார். இந்த பால்கனி இருக்குல்ல, உன் புல்லட் சத்தம் கேட்டு ஒருத்த வந்து எட்டி பார்ப்பான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். இந்த பட்டர்ஃப்ளைஸ் இருக்குல்ல, பட்டர்ஃப்ளைஸ், யா, அதுங்களுக்கு அதுங்க ரெக்கையில் உள்ள கலர்ஸை பார்க்க முடியாது. அது மாதிரி தான் உனக்கு உன் வெயிட் என்ன, உன் கெத்து என்னன்ற விஷயத்த பார்க்க முடியும். ஆமா இல்ல, எனக்கு தெரிஞ்சே எத்தனை பேர் லவ் பண்றாங்கன்னா தெரியாம எத்தனை பேர் லவ் பண்ணுவாங்களோ. நான் கூட சொல்லியிருக்கேன்ல, உன் நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்க உன் மேல லவ் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு. ஐயோ சார், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையா? பண்றேன். அப்ப சொன்னது உண்மையா? வெரி குட், தேங்க்ஸ். பட் ஆனால் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்களை விட பெட்டரா யாராவது மாட்டிட்டாங்கன்னா நான் உங்களை அவாய்ட் பண்றேன்னு நினச்சிக்காதீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல கன்ஃபார்மா வச்சிருக்கேன். பை மேடம். ப்ளீஸ் மேடம், மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரு கையெழுத்து போடுங்க மேடம் ப்ளீஸ். கையெழுத்து போடுறேன். அட்மிட் ஆறீங்களா? உங்களுக்கு கல்யாணம் காது குத்துன்னு சுத்தறதுக்காக தான் என்ன டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களா? போய் வேலையை பாருங்க. முருகவேல், நல்லா தூங்கினீங்களா? தூக்கம் வரல மேடம். தூக்கம் வரலையா? இவ்வளோ நாளாயும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா இன்சோம்னியா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் டயத்துக்கு போடுறீங்களா? மாத்திரைலாம் ஒழுங்காக தான் மேடம் போடுறேன். ஆனால் தூக்கம் தான் வர மாட்டேங்குது. ஒன்று மாத்திரையை மாற்றுங்க, இல்லை நான் டாக்டரை மாத்துறேன். என்னது, டாக்டரை மாற்ற போறீங்களா? யூ டோன்ட். இது என்ன வாய்த்த வலியா தலைவலியா? மாத்திரை சாப்பிட்டோன்னா எல்லாம் சரியா போறதுக்கு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க நினைச்சாதான் தூங்க முடியும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறீங்க. இன்னைக்கு ராத்திரியாச்சும் நீங்க தூங்கி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு கிரானிக் இன்சோம்னியான்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனா ஃபெயில் ஆகி இட்ஸ் ரிஸ்கி. போங்க, அட்மிட் ஆற வேலையை பாருங்க. போங்க. முருகவேல், அட்மிட் ஆகிற கேப்ல இமோஷனல் ஆனீங்கன்னா பிபி கீழே போயிடும். கோபப்பட்டீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் மெமரி லாஸ்ல இருக்கிறதெல்லாம் மறந்து தொலைச்சிடுவீங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதை பாருங்க, கட்ட வரலால மணிக்கட்டை பிரஸ் பண்ணுங்க. ஓகேயா? அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை மேடம். அப்போ இந்த ஹேண்ட் கிரிப்பரை வாங்கி இப்படி இப்படி பிரஸ் பண்ணுங்க. ஓகேயா? கிளம்புங்க. நார்மலா இருக்கிற நம்ம பிபியை ஜாஸ்தி பண்ணி விட்டான். சார், என் பேர் இஸ்மாயில் சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன் சார். அவன் பேர் மஜித். அவன் அந்த பத்மாட்ட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கடை வாசல்ல வச்சு அந்த பத்மா ஒரு பையனை மர்டர் பண்ணான் சார். அந்த வீடியோ இதில் இருக்கு சார். இதை வச்சு நீங்கள் தான் எப்படியாவது பத்மாவை அரெஸ்ட் பண்ணி என் பையன் வாழ்க்கையை காப்பாற்றணும் சார். ஏய், டயரை மாத்திரா. எல்லாரும் வாங்க. அண்ணா, அப்பாக்கு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவர் கூட நானும் ஊருக்கு போகணும். நான் வரண்ணா. யாரா அந்த பொண்ணு? பேரு கண்மணிண்ணா. போகும்போது வரும்போதெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கும். என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சுண்ணா. அதானா, அதுக்கு உன்னை விட்டு வந்தா லவ் பண்ணுவேன்னு சொல்லுதுண்ணா. 16 வயசில் உன் கூட சேர்ந்தண்ணா. நீ சொன்னலாம் போட்டேண்ணா. இப்போ நான் மேஜர் ஆகிட்டேண்ணா. இனிமே கோதால இறங்கி செஞ்சா ஐஸு கொஞ்சம் இல்லையே இருக்கணும்ண்ணா. போகிறேண்ணா. சரி. டேய், நீ போயிட்டா போலீஸ் ஒன்று சும்மா விட்டுருமா? இன்ஃபார்மராக யூஸ் பண்ணி பண்ணுங்க. இதை விட்டுலாம் போக முடியாதுடா. இதையும் மீறி நீ போகணுன்னா ஒன்று நான் சாகணும், இல்லை நீ சாவணும். அண்ணா.
ஏய் சொல்லுப்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடி குமார நடுரோல்ல வச்சு போட்டு தள்ளி ஞாபகம் இருக்கா? அது அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கடையில் இருந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது பிரச்சனை இல்லை, அது எப்படியோ முருகவேல் கையில் மாட்டிக்கிச்சு. உன்னை பக்கத்தான் வந்துட்டு இருக்கான், அவனை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணு. நீ உன் வாழ்க்கையில் சாப்பிட்ற கடைசி சாப்பாடு தான். மீச பத்மா திடீர் மரணம், என்கவுண்டர், நாளைக்கு தலைப்புச் செய்தி. நீ சாவறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? எனக்காக ஒரு கோழி செத்துருக்கு, அதை சாப்பிட்டு செத்துட்டா ப்ளீஸ். என்ன போலீஸு, இந்த ட்ரிங்க்குடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா? உன்னோட 6 மாதம் சம்பளம், 100 years old. ஒரு சாதாரண லோக்கல் ரவுடி 1.5 லட்ச ரூபா சரக்கை சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கேன்னா எத்தனை பேரை போட்டு மேலே வந்திருப்பேன். அவ்வளோ பெரிய ஆளை அசால்ட்டாக என்கவுண்டரில் போடணுன்னு எதிர்க்க வந்து உட்காந்துன்னு இருக்க. போடுறதான் போடுற, மொத்தமாக என் கதையை கெட்டு போடு. இந்தியாவில் 2 பேர் தான் இருக்கானுங்க. ஒன்று காஞ்ச வயிற்றோட தம்மு கூட வழி இல்லாமல் சுற்றுறவன், இன்னொருத்தன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதை செரிக்க தம் அடிக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட நான் காஞ்ச வயிற்றோட போய் தம்மு கேட்டேன். இந்த வயசுல தம்மு கேட்குறேன்னு வச்சா ஒன்று, வயிறு காஞ்சாலும் கோவம் வரும்ல, பக்கத்தில் இந்த பாட்டிலுக்கு சொல்லிவிட்டேன். போலீஸ் பிடிச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தூக்கில் போட போகிறானுங்கன்னு நினச்சேன். ஆனால் முடி வெட்டி பல்வெளிக்கு சீவி சிங்காரிச்சு பவுடரை போட்டு டக்குன்னு 2 வருஷத்தில் வெளியே விட்டானுங்கம்மா நம்மளை. ஏன்டா என்னை வெளியே விட்டீங்கன்னு கேட்டால் நான் சிறார் குற்றவாளியா. 18 வயசு கீழே கொலை பண்ணால் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டானுங்களாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சுற்றி நின்றேன். கொலை பண்ணிட்டேன்னா கெத்தான். பெரிய மனுஷெல்லாம் சேர்த்து கட்ட பஞ்சாயத்து பண்ண நம்மளை கூப்பிட்டு விட்டானுங்க. நான் யார் பக்கம் பேசுகிறேன்னா அவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை சீனா காட்டினன்ட்டு பெரிய கட் அவுட்லாம் வச்சானுங்க. கெத்து மாச சீனு நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் செம்ம லைஃபு. அப்போது ஒரு ஆஃபர், ஒருத்தனை போடணும், போட்டோம், சரியான துட்டு. ஆனால் அதை அனுபவிக்க நான் இருக்கணுமே. நான் இறங்கி செஞ்சேன், கன்ஃபார்மாக தூக்கு தான். ஏன்னா எனக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சே. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 18 வயசு கீழே இருக்கிற பசங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த தொழிலை ஆரம்பித்தேன். கண்டிக்கிற பேரண்ட்ஸை வெறுக்கிற பசங்க, வீட்டை விட்டு ஓடியாந்து ரோட்டில் பிளாட்ஃபார்மில் அனாதியாக தூங்குற பசங்க, லவ்னா என்னன்னே தெரியாமல் லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த உலகத்தையே வெறுக்கிற பசங்க. அவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கொடுப்பேன், அதை செலவு பண்ண பாருக்கும் பொண்ணுங்கிட்டையும் அனுப்பி வைப்பேன். அப்போ அவன் மூளை ஃபுல்லாக ஜாம் ஆகிடும். அங்கே நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கும், அதை அப்படியே செய்வான். அவன் மூளைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையும் பத்மா பத்மான்னு என் பேர் தான் எழுதியிருக்கான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு 18 வயசு கீழே கொலை பண்ணால் தூக்கிலடான்னு என் லைஃப்பையே ஓட்டி காட்டுவேன். அப்போ தான் ஸ்பாட்டில் இறங்கி தைரியமாக செய்வான். இப்படி கூலிப்பட தரனாக இருந்தேன் நான். இந்த பசங்களை யூஸ் பண்ணி மிகப்பெரிய ட்ரக் டீலர் ஆனேன். இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது என் கூட ஒரே ஒரு பையனாக இருந்தான். ஆனால் இப்போ நாடு முழுக்க என் பசங்க. நீ பேப்பரில் பார்க்குற எல்லா சிறார் குற்றங்களுக்கும் நான் தான் மூளை. இவனுங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சுன்னா எனக்கு தேவையில்லாத பசங்களை நானே போட்டுருவேன். சொன்னால் டென்ஷன் ஆகிடுவேன். உன் தம்பியை நானே போட வேண்டிய டைம் வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நீயே போட்ட. சும்மா சொல்லக்கூடாது, நான் ரெடி பண்ணதுலேயே மாஸ்டர் பீஸு உன் தம்பி தான். இந்த நாய் இருக்குதுல்ல, தெருநாய், அதுக்கு எலும்பு துண்டு கடிச்சா கண்ணா பின்னான்னு கடிக்க ஆரம்பிக்கும். அந்த எலும்பு குத்தி வாயிலேருந்து ரத்தம் வரும். எலும்புலேருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினச்சிட்டேன், இன்னும் வேகமாக கடிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தையே குடிச்சு தடை சுற்றி தரையில் ஊந்து சாவும். அந்த மாதிரி தான் இவனுங்களும்.
பழைய சொத்துக்கு வழி இல்லாத பசங்க டிராகன் சிக்கன் சாப்பிட கொடுத்துருக்கேன். அந்த சென்டிமெண்ட்டில் எனக்காகவே விசுவாசமாக இருந்து எனக்காகவே சாவானுங்க. இந்த பசங்கள்லாம் செத்தது போதும் பத்மா. இப்போ நீ சாக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முருகவேல், நீ சுட்டா நான் செத்துருவேன்னு நினைக்கிறியா? செத்துருவேன் தான். ஆனால் என் பசங்களுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். என் பசங்களாம் என்னுடைய கம்ப்ளீட் ஜெராக்ஸ். உன் தம்பி மாதிரி என்கிட்ட 1000 குட்டி பத்மா இருக்கிறானுங்க. போய் எல்லாரையும் சுற்றுவியா? சட்டப்படி உன்னால் சுற்ற முடியுமா? அதனால் ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பு. உன் கையில் இருக்கிற எவிடன்ஸை நாளைக்குள்ளே கொண்டு வந்து கொடு. நீ சுட்டா நான் செத்துருவேன்னு நினைக்கிறியா? செத்துருவேன் தான். ஆனால் என் பசங்களுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். என் பசங்களாம் என்னுடைய கம்ப்ளீட் ஜெராக்ஸ். தமிழ்நாடு முழுக்க 1000 குட்டி பத்மா இருக்கிறானுங்க. போய் எல்லாரையும் சுற்றுவியா?